என்ன பண்ண போறாருன்னு கேட்டா அவர் திமுக கூட்டணியில என்ன பண்றதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறார். அதாவது கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம்ன்ற புரட்சித் தலைவருடைய பாடலை போல தலைமை பண்புன்றது அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட இருக்காங்கிறத முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். இப்ப தேர்தல் நேரத்துல என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டாரு. முன்னாடி ஏன் என்டிஏ உயர்த்தி பேசினாரு, அப்ப இனிச்சது ஏன் இப்ப கசக்குது? காரணம் தெரியுமா? சரி, தர்ம யுத்தம் நடத்தினாரு, யார் சொல்லி நடத்தினாரு? காரணம் சொல்ல முடியுமா? அவங்க தான் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, அதனால நான் போய் உட்கார்ந்தேன்னு சொன்னாரு. அப்ப கேட்பார் பேச்சை கேட்டு ஒரு இயக்கமோ அல்லது ஒரு தலைமை பதவியோ ஒரு தலைமை பண்போ எப்படி ஒருத்தருக்கு உருவாகும்? இன்றைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்களை வழிநடத்துகிற கட்சி அதிமுக கட்சி. இன்னைக்கு ஊடகத்துல பாக்குறோம்ல, இன்னைக்கு மேற்கில் தொடங்கிய பிரச்சாரம் இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல எந்த அளவு மக்கள் இன்றைக்கு உள்வாங்கி இருக்கிறாங்க. திமுகவை அகற்றுவதற்கு ஒரே மாற்று சக்தி அதிமுக. அந்த அடிப்படையில மக்கள் இன்னைக்கு ஆற தழுவி அதிமுக பொதுச் செயலாளரை வரவேற்கிறாங்க. இவங்களுக்கு தாங்க முடியல. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பாக அண்ணன் ஓபிஎஸ்க்கு அமைந்திருக்கிறது. நீங்க ஒரு சிறு வாக்குகளை கூட இழக்க கூடாதுங்கிறதுல இருந்து அதிமுகவுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. இப்ப பொறுமையா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல இவர் கண்ணாடி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கல் எறிஞ்சு அதிமுகவுக்கு தலைமை பண்பு சரியில்லை, செல்லூர் ராஜு அண்ணனை வண்டியில ஏத்தல, தம்பித்துறை அண்ணனை பேச வைக்கல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சார்? கட்சி என்பது ஒரு ராணுவ கட்டுப்பாடு, ஒரு தலைவர் கையில தான். இதே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் ஒரு வருடத்தில் ஒரு கருத்தை சொன்னார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சுதந்திரமா செயல்பட விடுறோம், சுதந்திரமா கருத்துக்களை சொல்லலாம், கட்சியோட வளர்ச்சிக்காக எல்லா கருத்துக்களையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இந்த ஆட்சியை நீடிக்க வைக்குது அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே அது சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு பொது வெளியில தம்பிதுரையை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறத தானே அவருக்கு குறிப்பிட்டு காட்டுறாரு. அதாவது கூட இருக்கிற ஒரு தலைவர், அதாவது அம்மா இருக்கிறப்ப அடுத்தவங்க பேச முடியுமா?